Hi friends, welcome to Vidyawin Tamil Samaiyal. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்னைக்கு மரவள்ளி கிழங்கு முட்டை பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இந்த ரெசிபி வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட எடுத்துகிட்டு போகலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். இப்போ மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கலாம். 1 கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. தோலெல்லாம் நல்லா உரிச்சிட்டு சின்னதாக கட் பண்ணிவிட்டு அது வந்துட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரு குக்கரில் போட்டுட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறமா தேவையான அளவு உப்பு, இது ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போது குக்கர் மூடி போட்டு மூடி வச்சு 3 விசில் வந்தவுடனே ஆஃப் பண்ணி எடுத்துருக்கலாம். மசால் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 3 தக்காளி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாங்க. பெரிய சைஸ் வெங்காயம் இது. அதுக்கப்புறமா சின்ன சைஸாக இருந்தால் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. அதுக்கடுத்து மசாலா, சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், அப்புறமா காரத்துக்கு மிளகாய்த்தூள், அப்புறம் மிளகுத்தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய கிழங்கு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஒரு 2 ஸ்பூன் இல்லைன்னா 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா கருவேப்பிலையும் மிளகாவும் சின்ன சின்னதாக கீறி போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அது போட்டுக்கலாங்க. சின்ன சைஸ் வெங்காயமாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வேகட்டும். வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. அப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா வேகணும். சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள், இப்போ சிக்கன் மசாலா இல்லாட்டினா கரம் மசாலாவும் கொஞ்சம் மல்லித்தூள், மிளகாத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு தக்காளி நல்லா வெந்து மசாலாலாம் நல்லா வெந்துடணுங்க. நல்லா மசிஞ்சிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். முட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. முட்டை வேக வச்சு கூட போடலாம். நான் அப்படியே போடுறேன். 3 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலக்க வேண்டாம், கொஞ்சம் நேரம் ஆகட்டும். லைட்டாக அந்த மஞ்சக்கரு மட்டும் உடச்சி விடுங்க. அதுக்கப்புறமா மிளகுத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் 1 ஸ்பூன் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாங்க. அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விடுங்க. பிரியாணி மசாலா இருந்தால் கூட 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, கரம் மசாலா ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக. இப்போ முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம கிழங்கு வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை அப்படியே போட்டுக்கலாம். கொஞ்சம் மசிச்சு போட்டாலும் சரிங்க. இப்போ நம்ம வேக வேக உடச்சி தான் விட போகிறோம். இது கூட நல்லா வேகணுங்க. எல்லா கிழங்கும் போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. ஆல்ரெடி குக்கர்லேயே வெந்துருச்சு. கொஞ்சம் லைட்டாக உடச்சி மட்டும் விட்டால் போதும், ரொம்ப உடைக்க வேணாம். லைட்டாக கொஞ்சம் கிழங்கு மட்டும் உடச்சி விட்டுட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. மசாலாவும் மரவள்ளி கிழங்கும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வு. இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய சுவையான மரவள்ளி கிழங்கு முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.
முட்டை வேக வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணாலுமே சூப்பராக தாங்க இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினா இருந்ததுன்னா அதுவும் மேலே லைட்டாக தூவி விட்டிங்கன்னா போதுங்க. நம்மளுடைய சூப்பரான டேஸ்டான மரவள்ளி கிழங்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. முட்டை பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூடங்க. கண் பார்வைக்கு ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப எனர்ஜியை கொடுக்கக்கூடியதுங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க.